அவரு கூட ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் சொல்லணும். அதில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இவரை பற்றி சொல்ல போயாச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிங் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்தில் வந்துட்டு ப்ரோ 2 கேரக்டர் ப்ரோ 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நினச்சுன்னா கேட்ச் அவுட் பண்ணி சூப்பராக அன்றைக்கி ஸ்பாட்லேயே வந்து பண்ணார். ஸோ அது மாதிரி பார்த்தாச்சுன்னா நம்ம 3 டேஸ் தான் ஷூட்டே போனோம். அதுக்குள்ளே அதுலேயும் வந்து சிஜி ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு அவர் என்ஜாய் பண்ணிட்டு அவருடைய ஒர்க்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு வந்து ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு ஷூட் பண்ணணுங்கிறதுனாலே ஒரு குரூப்பை வந்து சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். சைபர்ல மிஸ் பண்ணிட்டேன் வேற. ஆனா சைபர்ல அன்னைக்கு வந்து நான் சைபர் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், ஏகே ப்ரோவோட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவராவே சாராவே கூப்பிட்டுருந்தாரு, கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து அவருடைய இந்த அன்ஃபாலோ மீங்கிற ஒரு இதுல பார்த்தேன், அவரோட ஆக்டிங்ல வந்து தனித்துவமா இருக்கும். ஏன்னா அதுல ஒரே ஃப்ரேம்ல அவர் ஆக்ட் பண்ணணும், எந்த ஒரு கட்டுமே இருக்கக்கூடாது, மேட்ச் பண்ணவே கூடாது, அது எல்லாமே ஒரே டேக்கு. அது நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயினேன். அது ஆனா வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அது பண்றது. அது